இரண்டு அடையாளங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டு விசேடமான அடையாளங்கள் அல்லது நம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய அடையாளங்கள். இரண்டுமே யோசுவா புத்தகத்தில் இருக்கிறது. யோசுவா புஸ்தகத்தின் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ராகாப் என்னும் வேசி வேவுகாரர்களை மறைத்து வைத்ததன் நிமித்தம் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவிலே குடியிருக்கிறாள். இந்நாள் வரை. இது விசுவாசத்தின் அடையாளம். 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவியல். இந்த அடையாளம் அவிவிசுவாசத்தின் அடையாளம். முந்தின அத்தியாயம் விசுவாசத்தின் அடையாளத்தை பேசுகிறது, பிந்தின அத்தியாயம் அவிவிசுவாசத்திற்கான அடையாளத்தை குறித்து பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அடையாளம் விசுவாசத்தின் அடையாளம். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரு அடையாளம் அவிவிசுவாசத்தின் அடையாளம். இங்கே விசுவாசத்தின் அடையாளமாக ரஹாப் என்னும் வேசியை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இரண்டு அடையாளங்கள் வேதாகமத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பின்பற்றக்கூடிய கேரக்டர்ஸ், கதாபாத்திரங்கள் நிரம்ப உண்டு. ஒரு குறிப்பிட்ட கேரக்டரை நாம் கவனிக்கின்ற போது அல்லது தியானம் செய்கின்ற போது நாம் பின்பற்ற வேண்டிய உபதேசங்கள் அந்த கதாபாத்திரத்தின் வழியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிறது. அதே போல சில கேரக்டர்ஸ், சில ஸ்பாவங்கள், கதாபாத்திரங்கள் நாம் பின்பற்றக்கூடாதவைகள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவரால் திருமறையில், பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹாலண்ட் என்ற ஐரோப்பிய தேசத்திற்கு சென்றேன். அங்கே எனக்கு ஒரு நல்ல நண்பர், அவர் ஒரு டச்மேன், தமிழ் மனிதர் அல்ல. அந்த நண்பர் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள சில பகுதிகளுக்கு, நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய, நினைவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். அவர் பேர் ஹெரேமா. மிகவும் அன்புள்ள, பாசமுள்ள ஒரு தேவ மனிதர். ஒவ்வொரு முறையும் நாங்கள் செல்கிற போது எங்களை அழைத்து கொண்டு முக்கியமான இடங்களை காட்டுவது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு இடத்திற்கு சென்று ஒரு கல்லறை பூமி, மிகப்பெரிய ஒரு கல்லறை, பல ஏக்கர் நிலப்பரப்பில் அநேகர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அடையாளமாக சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவது, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு இடம் அது. நான் கேட்டேன், இது என்னது? அவர் சொன்னார், ஹிட்லருடைய படையினால் பாதிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டவர்கள் தான் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சொல்லொன்னா துயரத்தை அடைந்து இந்த உலகத்திலே மாண்டு போன அநேக யூதர்கள் இந்த பூமியிலே படுத்துறங்குகிறார்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கல்லறை காண்பிக்கத்தான் அழைத்து வந்தேன் என்றார். என்னது வித்தியாசமான கல்லறை? ஒரு கல்லறைக்கு அருகில் என்னை அழைத்து சென்றார். 2 நபர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை சற்று உயர்வாக கட்டப்பட்டிருந்தது. 2 கல்லறைகளும் செயின்ல பிணைக்கப்பட்டிருந்தன. 2 கல்லறைகளுக்கு இடையில ஒரு செயின், 2 கல்லறை இணைத்தது போல அதற்கு அடையாளமாக 2 பேரும் ஒன்றல்ல, இருவரும் ஒருவர் என்பதற்கு அடையாளமாக 2 கல்லறைகளையும் இரும்பு சங்கிலிகளாலே இணைக்கப்பட்டது போல ஒரு காட்சி. என்னது, ஏன் இப்படி இந்த கல்லறை என்ற போது அவர் அந்த சரித்திரத்தை சொன்னார். யூத மக்கள் மிகவும் வைராக்கியமானவர்கள், தங்களுடைய குலத்திற்காக வாழ்கிறவர்கள், தங்களை, அதாவது பரிசுத்தம் என்கிற விடயத்தில் தாங்கள் அசுசிப்படாமல் இருப்பதற்கு, பிற ஆடவர்களால்
தாங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அல்லது மானபங்கப்படுத்தப்படுவதற்கான சூழ்நிலை வந்தால் சாகவும் தயாராக இருப்பார்கள் யூதகுல பெண்மணிகள். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஹாலண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யூத சகோதரிகளுக்கு ஏற்பட்டது. நாசி படைகள் சூறையாடினார்கள். ஹிட்லர் படைகள் எங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களை நாசப்படுத்தி கொண்டிருந்த காலம் அது. ஆகவே எப்படியும் தங்களை பிடித்துக் கொள்வார்கள் என்பதை புரிந்து கொண்ட இந்த இரண்டு சகோதரிகளும், அக்கா தங்கை, பெயர்கள் உச்சரிப்பதற்கு முடியாத பெயர்கள் அவைகள், அந்த இருவரும் அங்கே ஒரு உயரமான இடத்தில் இருந்து பிரவாகித்து ஓடுகிற ஒரு ஆறு, மிகப்பெரிய ஆறு, ஐரோப்பிய தேசங்களிலே எல்லா இடங்களிலையும் செழிப்பாக்குகிற ஒரு ஆறு, அந்த ஆற்றிலே தண்ணி நிரம்ப ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டு பேரும் தங்களுடைய கைகளை இறுக கட்டி கொண்டு, ஒருவர் கையை ஒருவர் இறுக கட்டி கொண்டு அந்த மேல் பரப்பிலிருந்து அப்படியே தாழ குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். எதற்காக என்றால், அந்நிய ஜனங்களால் நாங்கள் தீட்டுப்படக்கூடாது. நாங்கள் யெகோவா தேவனுக்கு அடிமைகள், மனிதர்களுக்கு அல்ல. ஒருவேளை தெய்வத்தை மறுதலிப்பதற்கான நிர்பந்தம் ஏற்பட்டால் கூட அதற்கு இடமளிக்காதபடி இருவரும் தங்கள் கைகளிலே இறுக கட்டி கொண்டு அந்த மேல் நிலையிலிருந்து அந்த நீர்நிலையிலே தாழ குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். எஞ்சியிருந்த வயோதிப யூத பெருமக்கள் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய சடலங்களை எடுத்து இந்த இடத்தில் வந்து அடக்கம் செய்து அந்த சரித்திரத்தையும் அங்கே குறித்து வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம் என்றால், தாங்கள் எந்த விதத்திலும் புறையின மக்களால் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதிலே அவர்கள் கற்றுக்கொண்ட தோரா, அவர்கள் பின்பற்றிய தோரா, கற்பனைகள், பென்டெட்டுக் என்று அழைக்கப்படுகிற பஞ்சகாமங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆகமங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய கற்பனை கட்டளைகளுக்கு உடன்பட்டவர்களாக அதற்காக கடைசி வரையும் வாழ வேண்டும் என்று வைராக்கியம் பிடித்த இந்த வாலிப பிள்ளைகள் தங்களையே மாய்த்து கொண்ட நிகழ்வு என் நெஞ்சை உலுக்கியது. இப்படியும் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் யூதர்கள் இந்த உலகமெங்கிலும் வியாபித்து இருப்பதற்கும், எல்லா துறைகளிலும் பரிணமிப்பதற்கும், எல்லா விதங்களிலும் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கான காரணம், அவர்கள் தங்கள் கற்றுக்கொண்ட கற்பனைகளிலே மிக உறுதியானவர்களாக இருப்பதினால். ஒவ்வொரு அடையாளம், இந்த பூமியில் நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ற அந்த கோர நிகழ்வுக்கு அடையாளமாக அங்கே நினைவிடம் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே பல நினைவிடங்கள் இருக்கின்றன. முன்னாள் பாரத தேசத்தினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய தேசத்திலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே கொல்லப்பட்ட போது அவர் இறந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு நினைவிடம் இருக்கிறது. அடையாளங்கள் அதிகமாக வெவ்வேறு முக்கியமான நிகழ்வுகளை ஞாபகமூட்டுகிறபடி வைக்கப்படுகிறது. அதை போன்றுதான் இங்கே இரண்டு அடையாளங்கள். ஒன்று, விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்கு, நினைவூட்டுவதற்கு இருக்கிற அடையாளம். இந்நாள் வரை ராகாபும் அவருடைய வீட்டாருடைய சந்ததிகளும் இந்நாள் வரை குடியிருக்கிறார்கள். நாம் அந்த பெண்மணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த அடையாளம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான அடையாளம், இந்நாள் வரை கற்குவியல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. ராகாப் என்கிறவள் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள். அந்த நாட்களிலே சமூகத்திலே அவளுக்கு சரியான மரியாதை இல்லை. அவள் கீழ்த்தரமாக, கீழானவளாக கருதப்பட்டாள். எரிகோ மதில் அண்டை அவள் குடியிருந்து தன்னுடைய வாழ்க்கையை பாவ வழியிலே செலவழித்துக் கொண்டிருந்தவள். அவளுக்கு விசுவாசம் ஏற்பட்டது. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் எத்தகைய விசுவாசம் உடையவளாக இருந்தாள் என்பதை நாம் பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவளதை விசுவாசித்தாள், அறிக்கையிட்டாள். பிரியமானவர்களே, யாக்கோபு புத்தகத்தின் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால் வந்த நீதியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது.
பல்வேறு இடங்களிலே இந்த குறிப்பிட்ட வசனம் சில மாற்றங்களோடு நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்க நேரமில்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் மற்றும் ரோமர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் 3, 4, 5 இப்படி சில வசனங்கள் அந்த அதிகாரத்திலே வரிசையாக வருகிறது. இதே வசனத்தை திரும்ப திரும்ப ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலும் அதுபோல 2, 3 இடங்களிலே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். யாக்கோபும் தன் பங்குக்கு யாக்கோபு 2:23 அதை நினைவூட்டுகிறார். நாம் விசுவாசத்தை பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை கொண்டு வருகிறது. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். யாரெல்லாம் நீதியுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, நீதியின் மார்க்கத்தில் நடக்க விரும்புகிறீர்களோ, அவர்கள் இன்னும் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வேதாகமத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். இந்த தேவனுடைய நீதியிலே நாம் வளர வேண்டுமானால் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விடயங்களில் ஒன்று விசுவாசத்தில் உறுதியாயிருப்பது. மனுஷகுமாரன் வருகிற போது விசுவாசத்தை காண்பாரோ என்று லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மனுஷகுமாரன் வருகிற போது விசுவாசத்தை காண்பாரோ. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று பவுல் குறைவுபட்டுக் கொள்கிறான். ஆகவேதான் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த ரேஷியோவில், அந்த அளவில் என்னுடைய விசுவாசம் பெருக வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்களும் இயேசுவிடத்தில் சென்று எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் என்பதாக லூக்கா நற்செய்தி நூல் 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எங்கள் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும், எங்கள் நம்பிக்கை பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கான அடையாளமாக நாம் வாழும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்திற்கு அடையாளமாக வாழ்கிற ஒரு கூட்டத்தை தான் இந்த கடைசி நாட்களிலே தேவன் எதிர்பார்க்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நீதி துவங்குகிறது என்றால், ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை அறிக்கையிடுகிற போது அவர் மூலமாக நீதி உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 1:31 படி. அதன் பிறகு அந்த நீதியிலே வளருவதற்கு பல ஆவிக்குரிய யுக்திகளை ஆண்டவர் வகுத்து கொடுத்திருக்கின்றார். நாம் விசுவாசத்திலே வளருவதற்கு நாம் முயற்சி எடுக்கின்ற போது, விசுவாசம் வளர 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 விசுவாசத்திற்குள்ளே, அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வேர்விட துவங்குகிற போது நமக்குள்ளே ஆண்டவர் துவக்கி வைத்திருக்கிற அந்த நீதி விருட்சம் போல் வளருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கெடுக்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா சொல்லுவ ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த விசுவாசம் உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிற இந்த பெண்மணி ராகாபை சற்று இன்னும் புரிந்து கொள்வதற்கு நாம் ஆபிரகாமை கவனிக்கலாம். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு அந்த நீதி என்று சொல்லுகிற போது மற்றொரு மனிதனை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக யாக்கோபு புத்தகம் 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஆதலால் மனுஷர் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியையினாலே, விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலும் நீதிமானாக்கப்படுகிறார் என்று சொல்லிட்டு அதன் பிறகு நாம் சிந்திக்கின்ற ராகாபை குறித்து யாக்கோபு எழுதுகிறான். ஆபிரகாம் விசுவாசத்தின் ஊடாக நீதிமான் அழைக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, விசுவாசத்தோடு கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள் நீதி அடைகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகின்றேன். வெறும் விசுவாசம், இருதயத்தில் விசுவாசித்த ஆபிரகாம் நீதிமான் அழைக்கப்பட்டான். நீதி அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் கிரியை செய்த ஒருவன் இருக்கின்றான் பழைய ஏற்பாட்டில், அதுவும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யார் அது? பினெகாஸ். சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம்
30, 31 வசனங்களை நீங்கள் கவனியுங்கள். பினேகாஸ் செயல்பட்டான், கிரியை நடப்பித்தான். அந்த 31வது வசனத்தை பார்க்கலாம். அது அவன் செய்த செயல்பாடு, அவனுடைய கிரியைகள் தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் என்றைக்கும் இன்றைக்கும் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் என்பது மாத்திரமல்ல, நான் செயல்படுகிற போது இன்னும் நீதி அடைவதற்கு தேவனை நடத்தி செல்லுகிறார். இதைத்தான் ராகாப் செய்தாலும் ஆபிரகாம் செய்யாத ஒன்று. ஆபிரகாம் பிற்காலங்களிலே தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்ட போதிலும் அந்த அளவீடை நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமை பார்க்கலும் வேசி என்று கருதப்பட்ட இந்த பெண்மணி விசுவாசத்தோடு நின்று விடாமல் தான் செயல்பட்டாள். யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரம் 15, 16, 17, 18 வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவள் விசுவாசத்தோடு, அது 2:11 அவள் நம்பினாலே இந்த நம்பிக்கையோடு நின்று விடாமல் நம்பிக்கை கடந்து அவள் செயல்பட துவங்கினாள், கிரியை நடப்பித்தாள். அப்படி செய்ததினாலே அவள் பாதுகாக்கப்பட்டாள், காப்பாற்றப்பட்டாள். அவள் மாத்திரமல்ல, அவளுடைய குடும்பம் அத்தனையும் பாதுகாக்கப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, இந்த சந்ததி இன்னும் விசுவாசத்திலே வலுப்பெறுகிற சந்ததியாக மாற வேண்டும். நம்முடைய கிருபாசனம் திருச்சபை துவக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆன இந்த நிலையிலே இனி வருகிற காலங்களில் நம்முடைய சந்ததிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற சந்ததிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் முந்தியுனுடைய பாட்டிக்குள் இருந்தது, உன் தாய்க்குள் இருந்தது, இப்பொழுது உனக்குள்ளும் அது நிலைத்திருக்கிறது என்று பவுல் ஒரு மனிதனை பார்த்து சொன்னான், தீமோத்தேயுவை பார்த்து. இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டிக்குள் இருந்தது, பிற்பாடு உன் தாய்க்குள் இருந்தது, இப்பொழுது உனக்குள் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தை, பக்தியை, வைராக்கியத்தை வெளிப்படுத்தி உங்கள் பிள்ளைகள் விவரம் தெரிந்து பெரியவர்களாகியதை பின்பற்றுவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவராஜ்யத்துக்கு போனாலும் உங்கள் மனதின் அந்த வைராக்கியம், எண்ணம், விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய லைஃப்லையும் அந்த மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய பாட்டி, என் தாயை பெற்ற தாய், என்னுடைய கிராண்ட்மா பர்மாவிலே இருந்தவர்கள், மியான்மரிலே. என்னுடைய தந்தை கடவுள் இல்லை என்று சொன்ன நிலையில் என் தாய் விசுவாசத்தோடு, கிறிஸ்தவ விசுவாசத்தோடு வாழ முடியாத நிலையில் இருந்தார்கள். எங்கள் வீட்டிலே கிறிஸ்தவ முறைப்படி எந்த பண்டிகைகளும் பின்பற்றினதில்லை, இந்து முறைப்படி எந்த பண்டிகைகளையும் நாங்கள் கொண்டாடினதில்லை. அது என்னுடைய தகப்பனுக்கு ஒத்து வராத அல்லது கொள்கைக்கு ஒத்து வராத காரியம் என்பதனால் என் தாயும் என் தகப்பனாரை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ துவங்கினார்கள். முற்றிலும் தெய்வத்தை குறித்த அறிவில்லாமல் வளர்க்கப்பட்டோம். 8 பிள்ளைகளும் ஆண்டவரை குறித்த தெய்வீக அந்த காரியங்கள் இல்லாமலே வளர்க்கப்பட்டோம். ஆண்டவரை தேடுவதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு இல்லை. நாட்கள் கடந்தன. என்னுடைய 13வது வயதிலே தாய் மரித்து போனார்கள். 14வது வயதிலே தந்தை மரித்து போனார். எப்படியோ தேவ கிருபையினாலே, தேவனுடைய இரக்கத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய சகோதரனுடைய அலுவலகத்திற்கு, என்னுடைய சகோதரர் சென்னையில் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சிருக்கிறார். நிறைய கிறிஸ்தவ ஆல்பம்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய பணிகளை ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக செய்து வருகிறார். மீடியா, கிறிஸ்டியன் மீடியா வேர்ல்டில் என்னுடைய சகோதரனை நன்கு தெரியும். அவருடைய ஸ்டுடியோவுக்கு சென்ற போது அவருடைய அறைக்கு சென்று அமர்ந்து அவருடைய புத்தகத்தை கவனித்து கொண்டிருந்தேன். அதில் பழைய பைபிள் ஒன்று அவர் வைத்திருந்தார். இது என்ன நம்ம வீட்டில் இருந்தது போல் இருக்குதே, எப்படி உங்கள் கைக்கு வந்தது? அண்ணன்ட்ட இருந்தது, வாங்கி வச்சிருக்கிறேன், அதை எடுங்க பார்க்கலாம். அந்த பைபிள் யாருடையது என்றால் என்னுடைய பாட்டியினுடையது. ஒவ்வொரு பக்கத்திலையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினவைகளை பென்சிலால், கலர் பென்சில்களால் அவள் எழுதிலே அழகாக வைத்திருந்த ஒரு வேதாகம், பழைய பைபிள். ஒரு சில பக்கங்களை தவிர எல்லா பக்கங்களிலேயும் அவர்கள் தியானம் செய்திருக்கிறார்கள். நான் பிறந்த போது பாட்டி பூமியில இல்லை, அவள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் என் பாட்டி அந்த வேதத்தின் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தை நான் வேதாகமத்தை பார்த்தபோது புரிந்து கொண்டேன். என் பாட்டியின் மனதில் இருந்த அந்த 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 வேதத்தில் இருக்கிற பற்றை என் மனதிலும் கொஞ்சம் கர்த்தர் பற்ற வைத்திருக்கிறார் என்று நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன்.
என் பாட்டி அதை சொல்லிக் கொடுப்பதற்கு என் அருகில் இல்லை. ஆனால் பாட்டியினுடைய மனதில் இருந்த அந்த விசுவாசம், நம்பிக்கை பிற்காலங்களிலே பிறந்த எனக்குள் வந்தது. ஆகவேதான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு நீதியோடு வாழ்கிற போது உங்கள் சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் கூட ஆண்டவருக்காக வாழும்படி அவர் செய்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம், நானும் என் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேவனுக்கென்று விசுவாசத்தின் அடையாளமாக வாழ விரும்புகிறோம் என்று அறிக்கையிடணும். ஒரு பினேகாஸ் வெறுமனே மனதிலே விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, அவன் எழும்பி காரியங்களை நடப்பித்ததினாலே, ஆபிரகாம் விசுவாசித்த போது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல இவன் செயல்பட்டதினாலே தலைமுறை வரைக்கும் பினேகாசனுடைய காரியங்கள், அவனுடைய குடும்பம், அவனுடைய கோத்திரத்திற்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, விசுவாசத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்மெல்லாம் பெந்தகோஸ்தை சொல்ல மாட்டோம். பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம், நிறுத்திக்கோங்க, எதுக்கு பேர் சொல்ல வேண்டாம். அவர்தான் பரிசுத்தமாக இருக்கிறாரே, பின்ன ஏன் நாம் அதை சொல்லணும்? உங்க நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏன் நம்ம சொல்லணும்? இந்த ஜெபம் அவசியம் தானா என்றால், எப்பொழுது உங்கள் மூலமாக அவர் எப்பொழுதும் பரிசுத்தராக இருக்கிறார். ஆல்வேஸ் அவர் காட், ஹோலி காட். அவர் காட் இஸ் a holy God, பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் நம் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவது, மகிமைப்படுவது எதன் ஊடாக என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதற்கு சரியான ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன். நம்பர்ஸ் chapter 20 verse number 12. என்னாகமம் 20:12. அந்த வசனத்தை அனைவரும் எடுத்து பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாதபடியால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மோசே ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்கள் என்னை, அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? மோசையும் ஆரோனையும் கர்த்தர் நோக்கி, இஸ்ரவேலின் புத்திரரின் கண்களுக்கு முன்பதாக நீ பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால், அது வேண்டாம், நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி விசுவாசியாமற் போனபடியினால் என்ற குறிப்பு இருக்குது. நீங்கள் எந்த அளவிற்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. மோசேனுடைய விசுவாசம், மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை நீப்பதை பாக்கியமாக கருதினான், தீர்மானித்தான் விசுவாசத்தினாலே. அதுக்கு பிறகு ஒரு வசனம் இருக்கிறது, விசுவாசத்தினாலே ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல், கவனிக்கணும், விசுவாசத்தினாலே ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல். யார் யார்? மோசே. இந்த தைரியமான ஒரு மனம் எங்கிருந்து வந்ததென்றால், அவன் 3 மாதம் தாய்ப்பால் அருந்திய போது அவளுடைய பெற்ற தாயின் ஊடாக கிடைத்த அந்த தைரியம் அது. 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே பிறந்த போது அவன் தாய் தகப்பன்மார் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின், அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும், விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல். இப்போ மோசே குறித்துள்ள வசனம் 26 27. ராஜாவின் கோபத்துக்கு, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க வசனம். மோசே ராஜாவின் கோபத்துக்கு பயப்படவில்லை என்றால் அதற்கு வித்திட்டவள் அவனை பெற்றெடுத்த தாய்.
ராஜாவின் கோபத்திற்கு அவள் பயப்படவில்லை. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், கோபத்துக்கு பயப்படாமல் அந்த குழந்தையை விசுவாசத்தின் அடிப்படையில் வளர்த்தெடுத்தவள். அதே உணர்வு, அதே தைரியம், விசுவாசத்துக்கு நிற்கின்ற அந்த நெஞ்சுரம் மோசேக்குள்ள வந்ததுக்கான காரணம் பெற்றோருடைய விசுவாசம். விசுவாசத்திற்கு நீங்கள் நானும் அடையாளமாக நிற்க வேண்டும். என் பெற்றோர் விசுவாசத்தை உடையவர்கள், என் பெற்றோர் நம்பிக்கையில சிறந்தவர்கள் என்று நம்முடைய சந்ததிகள் சொல்லணும். 2 அடையாளங்கள் யோசுவா புஸ்தகத்திலே. முதல் அடையாளம் விசுவாசத்திற்கான அடையாளம். சின்ன வயதிலேயே நாம் விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி 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 வளர்க்க வேண்டும். ஒரு ஓய்வு நாள் பாடசாலையினுடைய கதை ஒன்றை வெகு காலத்துக்கு முன்பதாக வாசித்தேன். ஒரு ஏழை தாய், விதவை தாய், அவருடைய கணவன் துரிதமாக மரித்து போனான். அவளுக்கு குட்டி பையன், ஒரு ஆண் பிள்ளை இருந்தாள். அவளுக்கு அந்த ஆண் பிள்ளையை மறக்காமல் ஆலயத்துக்கு கொண்டு போவாள். ஓய்வு நாள் பாடசாலையில் அமர வைப்பாள். அந்த பையன் நல்ல அட்டென்டிவா இருப்பான், நல்ல பாடலை பாடுவான், சின்ன பொடியன், வசனங்களை நல்லா கேட்பான், டீச்சர் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவான். ஓய்வு நாள் பாடசாலையில் ஆசிரியை சொல்லிக் கொடுக்கிறவைகள் எல்லாம் கவனிப்பான். ஒரு நாள் ஓய்வு நாள் பாடசாலையினுடைய ஆசிரியை சகோதரி வேதாகமத்தில் ஒரு பகுதியை எடுத்து விளக்கி சொன்னார். வரிப்பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லாத போது இயேசு பேதுருவை அழைத்து, தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அதன் வாயை திறந்து பார், அதிலே ஒரு பணம் இருக்கும், உனக்காக எனக்காக செலுத்துன்னு சொன்னார். அதே போல பேதுரு தூண்டில் போட்டான், பெரிய மீன் கிடைத்தது. திறந்து பார்த்தால் கொஞ்சம் பணம் இருந்தது, வெள்ளி பணம் இருந்தது. அதை எடுத்து இயேசுவுக்கும் இவனுக்கும் சேர்த்து வரி கட்டினான். இதை இந்த சகோதரி சொல்லிட்டு, நம்முடைய தேவைகளை எந்த ரூபத்திலும் ஆண்டவர் சந்திக்க முடியும். ஆகவே நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கஷ்டம் நஷ்டம் இவர்களுக்கு நடுவில் நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் நமக்கு எந்த ரூபத்திலேயாவது நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளே, கண்மணிகளே, ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை உறுதியை வையுங்கள். இந்த மீன் ஊடாக ஒரு அற்புதம் நடந்தது போல எதனூடாவது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஆசையை சொல்லி முடித்தாள். ஆனால் அந்த குட்டி பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா ரொம்ப கஷ்டப்படுறா, வீடு வீடாக போய் பாத்திரம் தேய்க்கிறா. அம்மாவுடைய கஷ்டத்தில் நம்மளும் பங்கெடுக்கணும். என்ன செய்யலாம்? அவனுக்கு பளிச்சுன்னு தோணுனது, நம்மளும் ஒரு மீன் வாங்கலாம். மீன் வாங்குறதுக்கு பணம் வேணுமே. அம்மா சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கும் டெய்லி கொஞ்சம் பைசா கொடுப்பா. சில மாதங்கள், அநேக மாதங்கள் அவன் சாக்லேட் சாப்பிடலை, பிஸ்கட் சாப்பிடலை. அம்மாவுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பைசாக்களை சேர்த்துக்கிட்டே வந்தான். கை நிறைய சில்லற பைசா வந்துடுச்சு. அம்மா வேலைக்கு போனோன்னா அதை எடுத்து ஒரு பொட்டலம் கட்டினான். நேராக மீன் மார்க்கெட்டுக்கு போனான். மீன் கடையில் போய், பெரிய மீன் இருக்கு இந்த இடத்துல போய், அந்த மீன் கடைக்கார்ட்ட அந்த பொட்டலத்தை கொடுத்து, எனக்கு ஒரு பெரிய மீன் கொடுப்பீங்களான்னு கேட்டான். அவர் ஆர்வமாக பொட்டலத்தை பிரித்து பார்த்தா எல்லாம் சில்லற பைசா, சின்ன சின்ன பைசாக்கள். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இந்த பைசாவுக்கு பெரிய மீன் கிடைக்காதுப்பா, நீ ரொம்ப துக்கப்படாத, அந்த மீனுடைய தலை வேணா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வேற மணி நேரம் யோசித்து பார்த்தான், தலை தானே நம்ம முக்கியம், தலைக்குள்ளே தானே இந்த பணம் இருக்கும், சரி பரவாயில்ல எனக்கு தலை கொடுங்கன்னு அவன் ஒரு பேப்பரில் சுற்றி அவர் ரொம்ப சந்தோஷம். அவனு அதை செக் பண்ணலை. அம்மாவை அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, எப்படியும் மீன் தலையில் பணம் இருக்குன்னு நம்பினான். ஆழமான நம்பிக்கை அந்த பொடியனுக்கு. அம்மா வீட்டு வேலை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் காத்திருந்தான். அந்த பொட்டலத்தை பத்திரமா வச்சிருந்தான். அந்த தலையை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இல்லை. அம்மா வந்தால் அம்மாகிட்ட கொண்டு கொடுத்தான். இது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு, பிரித்து பாருங்க மாமின்னு சொன்னான். அம்மா, என்னடா மீன் தலை? மீன் தலையை பார்க்காதீங்க, வாயை திறந்து பாருங்க. வாயை திறந்து பார்த்தா நாக்கு தான் இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்க மாமி, இயேசு போய் சொல்ல மாட்டார். பைபிளில் இருக்குது, மீன் தலைக்குள்ள காசு இருந்துச்சுன்னு பைபிளில் இருக்குது. அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இவன் தப்பா புரிஞ்சுட்டானே, டே அது அன்னைக்கு நடந்ததுடா அப்படின்னா இயேசு போய் சொல்லிட்டாரான்றான். அவன் அழுக ஆரம்பிச்சுட்டான். அழுதுட்டு போய் பெட்டில் படுத்து தலகணியில் முகம் புதைச்சு அழுகிறான் தேம்பி தேம்பி. நான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தேன், இவ்வளோ நாள் நான் பிஸ்கட் வாங்கலையே, சாக்லேட் வாங்கலையே, மீன் தலைக்காக மீனுக்காக தான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன்னு அழுகிறான். அந்த சகோதரி எவ்வளவோ சொல்லியும் அவனை ஆறுதல் படுத்த முடியல. இந்த மீன் தலையெல்லாம் பிச்சு பார்த்தாச்சு. சரி அவனை விட்டுட்டு அந்த
மீன் தலையை எடுத்து அதில் பிச்சதெல்லாம் எடுத்து பேப்பரில் சுற்றி தூக்கி போடலான்ட்டு போய் பேப்பரை எடுத்து அந்த மீன் தலைகள் அந்த இதில் பிச்சு போட்டவைகளெல்லாம் தூக்கி அதை அந்த பேப்பரில் வைக்கும்போது அந்த பேப்பரில் ஒரு பாக்ஸ் மெசேஜ் அவன் கண்ணுக்கு பட்டுச்சு. கூர்ந்து பார்த்தா இந்த அம்மாவுடைய பேர் அந்த பேப்பரில் இருக்கு. ஒரே ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம் அந்த நியூஸ் என்னன்னா, இந்த அம்மாவுடைய சொந்தக்கார ஒருத்தர் சந்ததி இல்லை, பெரிய கோடீஸ்வரன். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி உயிர் எழுதி வச்சிருக்கிறாரு, என் மரணத்துக்கு பிறகு என் சொத்துக்கள் அத்தனையும் என்னுடைய சொந்தத்தில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா இருக்கிற இந்த மகள், விதவையா இருக்கிறவள், ஒரு குழந்தை இருக்கிறாள், அவளுக்கு இந்த சொத்து போய் சேர வேண்டும் என்று உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். வக்கீல் அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பெயருடையவர்கள் எங்க இருக்குன்னு தெரியல, நீங்க எங்கே இருந்து இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வக்கீல் அவருடைய நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்திருக்கிறார். இவளுக்கு பேப்பர் கூட வாங்க முடியாது, இந்த நியூஸ் எப்போ வந்து தெரியாது. பேப்பர் வித்து போய் அந்த பழைய பேப்பர் மீன் கடைக்கு போய் இந்த சின்ன பையன் போய் தலை கேட்க அந்த தலையில் இந்த பேப்பர் சுற்றி கொண்டு வர மெய் சிலிர்த்தாள் அந்த தாய். அவள் அப்படியே பேப்பரை எடுத்துக்கொண்டு ஓடி போய் அவனுடைய மகனை எழுப்பி அவனை கட்டிப்பிடிச்சு, மக்களே ஆண்டவர் மீன் தலையில் ஒரு அற்புதம் செய்துட்டார் மக்களே மாறி மாறி முத்தமிட்டாள். அவனுக்கு புரியல ஒன்றும், மீன் தலையில் இல்லை, ஆனால் மீன் தலை சுற்றி வந்த பேப்பரில் நம்முடைய கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. தயவுசெய்து நீங்களும் மீன் மார்க்கெட்டுக்கு போயிடாதீங்க. குட்டி கதை. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் ரசிக்கிறார். நாம் அவர் மேல் வைக்கிற அந்த ஆழமான நம்பிக்கை அவரை நம் பக்கம் கவர்ந்தெழுக்கிறது. நம்முடைய உலகத்தினுடைய உச்சிதங்களை பெறுவதற்காக அல்ல, ஆவிக்குரிய மேலான உச்சிதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆழமான விசுவாசத்தை, ஆழமான நம்பிக்கையை தேவன் மேல் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாகத்தான் ராகாபை நாம் இங்கு பார்க்கின்றோம். இது யோசுவா 7:25 சொல்லுகிற வாக்கு. மன்னிக்கணும், 6:25. 7:26 என்ன சொல்லுகிறது? இந்நாள் வரைக்கும் ஒரு கற்குவியல், இது அவிசுவாசத்தின் அடையாளம். அவிசுவாசத்திற்கான அடையாளத்தை இந்த ஆகானுடைய லைஃப்ல நாம் பார்க்கிறோம். நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் ஆகானை குறித்து. ஆனால் 3 காரியங்களை நான் டச் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்க நிறைவு செய்ய விரும்புகிறேன். 3 விஷயங்கள். நீங்கள் யோசுவா புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிக்க வேண்டாம், கவனியுங்கள். அந்த முதல் வசனத்தில், யோசுவா புஸ்தகம் 7 முதல் வசனத்தில் ஆண்டவர் கோபத்தோடு இருந்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தினுடைய இறுதி வசனத்தை பாருங்கள். அவர் கோபத்திலிருந்து வெளியில வந்து விட்டதை பார்க்கலாம். முதல் வசனம், இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வாக்கு, யோசுவா புஸ்தகம் 7:1 தேவன் கோபத்தோடு இருந்ததை பார்க்க முடியும். யோசுவா 7:26 கடைசி வசனத்தில் தேவன் கோபத்தை விட்டு, அந்த வார்த்தை மட்டும் வாசிங்க. கோபத்தின் 1வது வசனம் அவர் கோபத்தோடு இருக்கிறார் சொல்லுகிறது. இறுதி வசனம் அவர் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கான காரணம் தேவனுடைய கோபத்தினால். உபாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஒரு 3 பிளெஸிங்ஸ் இருக்கிறது. Deuteronomy chapter 13 verse number 18. என்ன ஆசீர்வாதங்கள்? 1 இரக்கம், தயவு, விருத்தி. இது நடக்கணும்னா அவர் நம்ம மேல் இருக்கிற கோபத்திலிருந்து மாறணும். அந்த வசனத்தை வாசிச்சுட்டா நல்லது. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. ஆமா, இந்த 3 பிளெஸிங்ஸ் வேணும்னா அவர் கோபத்திலிருந்து திரும்பணும். இங்கே இந்த ராணுவம், எரிகோவை வென்ற இந்த ராணுவம், இந்த அமைப்பு தோற்று போய்விட்டது. 36 பேர் செத்து போனா.
ஆக இந்த தேசத்தில் ஒரு எழுச்சி வர வேண்டும், ஒரு வெற்றி வர வேண்டும். அவர்கள் இன்னும் உள்ளே சென்று ஆயி பட்டணத்தை போல பல பட்டணங்களை அவர்கள் ஜெயித்து விருத்தி அடைய வேண்டுமானால் தேவனுடைய கோபம் மாறணும். அக்கார்டிங் ஜோசுவா சாப்டர் 7, அந்த முதல் வசனத்துக்கும் கடைசி வசனத்திற்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது இல்லையா? அது என்ன? நீங்கள் அவிசுவாசத்திற்கு அடையாளமானவர்களாக இருப்பதற்கு நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்கள். நிறைய சொல்லலாம். நான் நிறைய புத்தகங்களை எழுதுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் புத்தகங்கள் எழுதுவது. நான் சாகிறதுக்குள்ள ஒரு 1000 புத்தகம் வெளியிடணும்னு எனக்கு ஆசை. அது நிறைவேறுதா நிறைவேறலையான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆசைப்படுறேன். ஆசைப்படுவோமே. ஆசைப்படுவதற்கு நமக்கு உரிமை உண்டு. எனக்கு ஏதாவது வெளியில் போனால் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு யோசித்து ஜெபம் பண்ணி எழுத துவங்குவேன். இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக ஒரு 30 புத்தகங்களையாவது வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. வெகு காலத்துக்கு முன்னதாக ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகம் இருக்குதா எங்கிட்டன்னு தெரியல. கொஞ்சம் புத்தகங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். பின்பதாக முடிந்தால் போதகர் ஐயாட்ட இன்னும் பெர்மிஷனே கேட்கல. கேட்டுட்டு சாயங்காலம் சொல்கிறேன். கொஞ்சம் புத்தகங்கள் எங்கிட்ட இருக்குது. அதில் ஆகான் கற்றுத்தரும் பாடம்னு இருக்குது. அது 7 லெசன் இருக்குது. 7 லெசன். ஒரு கேரக்டர், ஒரு பைபிள் இருக்கக்கூடிய கேரக்டர் ஆகான் என்ற கேரக்டர் நான் பின்பற்றக்கூடாத 7 லெசன்ஸ். அது எல்லாத்தையும் நாங்கள் பேசல. அதில் 3 மட்டும் டச் பண்ணி முடிக்கிறேன். நான் இந்த 7வது அத்தியாயத்தின் முதல் வசனத்துக்கும் கடைசி வசனத்திற்கும் இடையில என்ன நடந்திருக்கிறது? நீங்கள் அவிசுவாசத்திற்கான அடையாளமாக இல்லாமல் விசுவாசத்திற்கான அடையாளத்தோடு இருப்பதற்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்கள். 1, சாபத்தீடை நாம் எடுக்கக்கூடாது. சாபத்தீடை எடுத்துக்கொண்டதன் நிமித்தம் இங்கே தோல்வி. அத்தனை ராணுவத்தினுடைய அத்தனை சோல்ஜர்ஸ், லீடர்ஸ், எல்டர்ஸ் எல்லாருமே தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணினாங்க. ஆனால் ஒற்றை மனிதன் ஆகான் சாபத்தீடை எடுத்துக்கொண்டான். நம்முடைய குடும்பத்தில், வாழ்க்கையில், திருச்சபையில் தோல்வி வருவதற்கான காரணம், அவமானங்கள் வருவதற்கான காரணம், நம்முடைய வாழ்க்கையில் எங்காவது சாபத்தீடு இருக்கிறதா? தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை தொடர்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி செய்கிறது தேவனுக்கு விரோதமான பாவத்தை நாம் செய்வதனால். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வாக்கு சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டு உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார், நம்மோடு உறவாட விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார். அருமையான தந்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் வெகு காலத்துக்கு முன்பதாக ஒரு பாடலை எழுதினார். ஒரு சரணம், ஒரு சரணம். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், இயேசு நாமம் என்றும் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இயேசு நாமம் பாட வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு மறுபடியும் இந்த ஒரு சரணத்தை பாடிடுவோம். பைபிள்ல இல்லை, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நடுவில் இது காலகாலமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு நிகழ்வு. அவர்கள் கர்த்தரை யெகோவா தேவனை அல்லாஹ் என்று அழைக்கின்றார்கள். தவறு செய்த போது, இது பாவத்தை கொண்டு வரும் இந்த கனி, இதை தொட்டால் சாவு உண்டு என்று ஆண்டவர் சொன்ன பிறகும் அவர்களுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய பெயர் ஆதாமிற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஏவாளுக்கு பேர் ஹவ்வா நாச்சியார். இந்த இருவரும் பாவம் செய்தார்கள். ஆகவே தேவன் கோபம் கொண்டார், சாபத்தீடு பாவத்தை எடுத்ததினால். ஆகவே
அந்த கதை என்ன சொல்லுகிறது? இது நடந்துச்சா நடக்கலையா எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கதையினுடைய கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கோபப்பட்டு இருவரையும் தூக்கி வீசினார் வெளியில். ஆதாம் இலங்கையில் விழுந்தாராம். ஏவாள் சவுதி அரேபியாவில் ஜிட்டால போய் விழுந்தாங்களாம். ஆதாம் இலங்கையில் விழுந்தார் அப்படின்றதுக்கு இவங்க சொல்கிற கூற்றுப்படி ஒத்துக்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு இருக்குது. என்னென்னா, நான் பல முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறேன். இலங்கையில் நுவரேலியா என்கிற ஒரு இடம், அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை பிரதேசம். நுவரேலியா தான் டாப்பஸ்ட் பிளேஸ் இலங்கையில், ஸ்ரீலங்காவில். அந்த நுவரேலியாவிலிருந்து ஹட்டன் போகிற வழியில் லெஃப்டில் சிதேலியான்னு ஒரு இடம் இருக்கும். கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா மவுண்டன் ஆஃப் ஆடம், சரந்தீவுன்னு சொல்லக்கூடிய மவுண்டன் ஆஃப் ஆடம் அப்படின்ற ஒரு மலை இருக்குது, உச்சி மலை. அங்கே மலை காரெல்லாம் போக முடியாது, கீழே ஒரு பக்கம் நிறுத்திட்டு மேலே ஏறி தான் போகணும். அங்கே ஒரு பாதச்சுவடு இருக்கிறது, பெரிய பாதச்சுவடு. அதை இன்றைக்கும் அநேக இஸ்லாமியர்கள் இது ஆதாமுடைய பாதம் என்று நம்புகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதச்சுவடு. இந்து மக்கள் இது ராமருடைய பாதம், ராமர் பாதம் என்று சொல்லுகிறார்கள். பௌத்த மார்க்கம் அங்கு இருப்பதனால இது புத்தருடைய பாதம் என்று சிலர் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சளைச்சவங்களா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இது தோமா இந்தியாவுக்கு வந்தபோது அவர் பாதங்க இது அப்படின்னு 4 சமயத்தவரும் அங்கே மேலே ஏறி அவங்க இஷ்டத்துக்கு தொழுகை செய்வார்கள், சாமி கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க. இது இன்னும் நடக்குது அங்கே. அந்த இடத்துக்கு பேர் சரந்தீவு, மவுண்டன் ஆஃப் ஆடம். நம்ம ராமேஸ்வரம் இந்த சைடில் பாலத்துக்கு ஒரு பேர் வச்சிரு, ஆடம் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அவருடைய நம்பிக்கையின்படி இதன் வழியாக அவர் நடந்து சென்றார், இந்தியா வழியே நடந்து சென்றார். பல நூறு வருடங்கள் அவர்கள் துவா செய்து கொண்டே இருந்தார்கள், வேண்டிக் கொண்டே இருந்தால் ஒருவரை சந்திப்பதற்கு. ஆதாமும் ஏவாளும், அவ்வா நாச்சியாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பவரும் இருவரும் சந்திப்பதற்காக பல நூறு ஆண்டுகள் ஆனது. அவர்கள் ஆதம் இந்தியா வழியாக நடந்து சென்று தாமதமாக அந்தமா புறப்பட்டு அராபாத் அப்படின்னு ஒரு இடம். அராபாத்னு சொன்னா ஒருவர் இனங்கண்டு கொள்வதுன்னு பொருள். அந்த இடத்திலே 2 பேரும் சந்திக்கின்றார்கள். அதன் பிறகு பல நூறு குழந்தைகள் பிறந்ததாக அவருடைய நம்புகிறார்கள். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு ஆண்டவர் தூக்கி கடாசிட்டார். இப்போ நாம் இழந்த அந்த பாக்கியம், குளிர்ச்சியான பகல் வேளையிலே ஆண்டவர் உலாவினாரே, நாம் இழந்து போன அந்த தெய்வீக அனுபவங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு பிந்தின ஆதாமாகி இயேசு வந்தார். இப்ப பிதாவுடைய விருப்பம் என்ன? என் ஜனத்தோடு நான் உறவாட வேண்டும். புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, தீமோத்தேயு புத்தகத்துக்கு பவுல் சொல்லுகிறான், 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஆனால் நீங்களும் நானும் துதிக்கும் போது நம் துதிகளுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஃபயரா இருக்கிறார், யாரும் அவரை நெருங்க முடியாது. ஆனால் அதே ஆண்டவர் நீங்களும் நானும் துதிக்கும் போது நம் துதிகளுக்கு நடுவிலே வந்து அசைவாடுகிறார். சொல்லலாமா சேர்ந்து? உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இயேசு நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், இயேசு நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இயேசு நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இயேசு நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் மாற வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் மாற வேண்டும், நடத்த வேண்டும். தேவாவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் இயேசு நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி
நம்மோடு உறவாட ஆசைப்படுகிறார். அவர் நம்மோடு பிரசன்னமாக விரும்புகிறார். நம்மோடு இருந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எது தடை செய்கிறது? சாபத்தீடை நம் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறோம். பாவம் என்று எதை கர்த்தர் சொன்னாரோ அதோடு நமக்கு நெருக்கம் உண்டு. சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். செவி கொடார். ஒரு குருடன், புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு பிறவி குருடன், சுகமடைந்த குருடனுடைய கூற்று என்ன தெரியுமா? ஜான் சாப்டர் 9 verse number 31. யோவான் 9:31 இப்படி சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஆக நம் வாழ்க்கையில் எங்கே சாபம் இருக்கிறதோ, சாபத்தீடு இருக்கிறதோ, தேவன் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த காரியங்களை நீங்கள் விட்டு விலகும் போது நீங்கள் ஒரு காலம் ஒருபோதும் அவிசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்க மாட்டீர்கள், விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் காதுகளிலே விழுகிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன என்று சாமுவேல் கேட்டபோது 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே சவுல் சொல்லுகிற கூற்றை கவனியுங்கள். சாபத்தீடை தொடக்கூடாது என்றார் ஆண்டவர். 15:1-2 வசனங்களிலே நாம் பார்க்கிற போது அமலேக்கை ஒன்றுமில்லாதபடி அழித்துவிட சொல்கிறார். ஆடு மாடுகள் சங்கரிக்கப்பட வேண்டும், அவைகள் சாபத்தீடு என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த அதிகாரத்தின் 10வது வசனத்தில் ஆடுகளில் பிரதானமானவைகள், மாடுகளில் கொழுமையானவைகள் எல்லாம் தப்பிவித்து விட்டு, ஆகாகை தப்பிவித்து விட்டு மற்றவைகளை கொண்டு போட்டான் சவுல். நான் தேவன் சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் என்று தீர்க்கதரிசி சாமுவேலிடத்தில் அவன் சொன்னபோது, அப்படியானால் என் காதுகளில் ஒலிக்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்னப்பா? அதற்கு அவன் என்ன ரிப்ளை பண்றான்? வாட் இஸ் ரிப்ளை டு சாமுவேல்? என்ன அவன் சொன்னான் என்று பார்த்தா, இது உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதற்காக என்று சொன்னான். சாபத்தீடுன்னு சொன்ன ஒரு காரியத்தை தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? பலியிடுகிறதை பார்க்கலும் செவி கொடுக்கிறது உத்தமம் இல்லையா? நீ பலியிடுவது இரண்டாவது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாயா? தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒபே பண்ணினியா? ஆகவே சாமுவேலுடைய வீழ்ச்சி, இங்கே வீழ்ச்சிக்கான காரணங்கள் உண்டு. இங்கே அவனுடைய கூற்று சாபத்தீடை எடுத்துக்கொண்டது. மலைக்கு சென்ற மோசைக்கு என்னாச்சோ தெரியல. ஆகவே கானானுக்கு நம்மை நடத்தி கொண்டு போவதற்கு வேற தெய்வத்தை உண்டு பண்ணுவோம் வாருங்கள் என்றனர் மக்கள். இந்த கூற்று யாத்திரையாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வசனங்களிலே வாசிக்க முடியும். மோசே, மலைக்கு சென்ற மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆகவே இனி நம்மை நடத்தி செல்வதற்கு ஒரு தெய்வம் நமக்கு தேவை. என்ன செய்யலாம்? ஆரோன் சொல்கிறான், காதுல கடக்கிறது, கழுத்துல கடக்கிறது கலட்டுங்க. நெருப்பிலே போட்டு அங்கே ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்கிறான். அந்த பொன் கன்றுக்குட்டி செய்து முடிக்கப்பட்ட பிறகு ஆரோன் சொன்ன வார்த்தை நகைப்புக்குரிய வார்த்தை. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு உணர்வை கொடுக்கிற வார்த்தை. அது 5வது வசனத்தில் இருக்கிறது. அவன் இந்த கன்றுக்குட்டியை செய்துவிட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை. கன்றுக்குட்டிக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்பு? கன்றுக்குட்டிக்கும் கர்த்தருக்கும் என்ன சம்பந்தம்? தேவன் அருவருக்கக்கூடிய விக்கிரகத்தை செய்து வைத்துக் கொண்டு நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்றான். விழுந்தது அடி. ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மாண்டர்கள். சாபத்தீடு என்பது நமக்கு வீழ்ச்சியை கொண்டு வரும். தேவன் அருவருக்கக்கூடிய பாவம் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவன் சாபத்தீடு சொன்ன அதற்கு இணையான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டு வருகிறதா? அதை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கை விட்டு தவிர்ப்போம். அப்பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ரெகொபெயாம் ஆட்சி செய்கிற யூதா, பென்யமீன் அந்த இடத்திற்குள் இருக்கக்கூடிய ஜெருசலேம் ஆலயத்தின் அந்த ஆலயத்தின் மேல் இருக்கிற பற்றினாலே இந்த தன்னுடைய ஆட்சி செய்கிற 10 கோத்திரங்களில் இருந்து மக்கள் அங்கே சென்று ரெகொபெயாம் பர்க்கத்தில் அவருடைய இருதயம் சாய்ந்து விடும் என்று பயந்த யெரொபெயாம் 2 கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்றை தானிலும் மற்றொன்றை
பெத்தேலிலும் அப்படிதான் நினைக்கிறேன். தானிலே பெத்தேலிலே வைத்தான். நீங்கள் எருசலேமுக்கு பதிலாக தானுக்கு வாங்கள், எருசலேமுக்கு பதிலாக பெத்தேலுக்கு வாங்கள், இங்கே கன்றுக்குட்டி இருக்கிறது என்று ஆரோன் செய்த அதே தவறை செய்தான். ராஜாக்கள் புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த கன்றுக்குட்டிகளின் நிமித்தம் யெரொபெயாமை கர்த்தர் குறைந்து போக பண்ணினார். பிற்காலங்களிலே அந்த கன்றுக்குட்டி ஆராதனைகளை பின்பற்றினவர்களையும் அவர் தேவன் குறைந்து போக பண்ணினார் என்று ராஜாக்கள் புஸ்தகம் சொல்லுகிறது. ஏன் குறைவு, ஏன் பாவம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை என்று கேட்டால் தேவனுக்கு விரோதமான பாவம். சாபத்தீடு என்று தேவன் விட்டுவிட்ட காரியங்களை பின்தொடர்கிறோம். ஆகவே நமக்கு வீழ்ச்சி வருகிறது. இதைத்தான் ஆகான் செய்தான். ஆகான் செய்த இரண்டாவது மிஸ்டேக்ஸ் என்னன்னா, செகண்ட் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, தேவனுக்குரிய சாபத்தீடு எடுத்ததில்லை, தேவனுக்குரியதை அவன் வஞ்சித்தான். ஆகான் என்னெல்லாம் எடுத்தான், அவன் என்னெல்லாம் எடுத்தான்ற லிஸ்ட் எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயம் யோசுவா 19, 20, 21 வசனங்களிலே இருக்கிறது. 3 காரியத்தை யோசுவா எடுத்தான். ஒன்று பாபிலோனின் சால்வை, மற்றொன்று வெள்ளிச்சேக்கல், மற்றொன்று பொன்பாலம். இதில் சாபத்தீடு ஓகே, தேவனுக்குரியதையும் எடுத்தான். இது தேவனுக்கு அவன் மேல் ஒரு கோபத்தை, அது வெளிப்படையாக வேதாகமத்திலே பதிவு செய்யப்படவில்லை. நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோசுவா 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யாரோ ஒரு வாசிக்கலாம். இது பிரச்சனை இல்லை, சாபத்தீடு. அடுத்த வசனம் பாருங்க 19. சகல வெள்ளியும் சகல பொன்னும் வெண்கலத்தினாலுமான கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். கவனிங்க, சாபத்தீடை எடுத்துக்கொண்டான் என்பது ஒரு புறம், இன்னொரு பக்கம் இந்த வெள்ளி பொன்னெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனத்தின்படி, நாம் அந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க யோசுவா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜோசுவா சாப்டர் 7 verse 11. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டார்கள். எது சாபத்தீடு? பாபிலோனின் சால்வை. அப்புறம் இல்ல இந்த வசனத்தை வாசிங்க. சாபத்தீடு எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், அது என்னன்னா வெள்ளி. அப்புறம் வஞ்சித்தார்கள், அது என்னன்னா தங்கம். இங்கே மல்கியாவிலே வாசிக்கிறோம், என்னை வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தர் குற்றம் சாட்டி. எதில? தசம பாகத்திலே. தேவனுக்குரியதை நீங்கள் அபகரித்தீர்கள், வஞ்சனை செய்தீர்கள், களவு செய்தீர்கள். தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடாமல் வஞ்சிக்கிறது ஒரு பாவம். நாம பொதுவா கிருபாசனம் திருச்சபை மக்கள் நன்கு கொடுக்கிறவர்கள், ஆகவேதான் ஊழியங்கள் நடைபெறுகிறது எல்லா பகுதிகளிலேயும். நேற்றுக்கு நான் ஒருவரை சந்தித்தேன். அவர் வட இந்தியா ஹிமாச்சலிருந்து வந்திருப்பதாக சொன்னார். இங்கே தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஊழியம் இந்தியா முழுவதிலும் பல்வேறு இடங்களில் இருக்கிறது, தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கிறது. நம்ம மக்கள், ஆதி சபை மக்கள் கொடுக்கின்ற பண்புடையவர்களாக இருந்தார்கள் இன்றளவும். ஆகவே தான் ஊழியங்கள் வளர்கின்றன. ஆனால் நிறைய மக்கள் தேவனுடைய ராஜ்ய பணிகளுக்கென்று தங்களுடைய கைகளை திறப்பதில்லை, அல்லது தேவனுக்குரியவைகளை வஞ்சிக்கின்றார்கள். இதில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், தசமாக கொடுக்கலாமா கூடாதான வாக்குவாதங்கள். தேவன் எதை எதற்கு செலவிட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை திருச்சபைகள் சரியாய் செய்து கொண்டிருக்கின்றன, தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபைகள். ஊழியங்களிலே தப்பறையான உபதேசங்களை பின்பற்றுகிறவர்கள் உண்டு, அவர்களை பற்றி நான் இங்கே பேசவில்லை. நாம் கர்த்தருக்கென்று தாராளமாய் கொடுக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, நாம் உண்டியல் பெட்டியில் பார்த்தோம்னா பேங்க்கில் கூட செல்லாத நோட்டு தான் இருக்குது. அது கிழிஞ்சு போன 100 ரூபா, கசக்கி 50 ரூபா போட்டிருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம், இந்த ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது அதை கொஞ்சம் நல்ல நோட்டாக போடுங்க. கடைக்காரன் வாங்க மாட்டான், போடு, இருக்கவே இருக்கு சர்ச்சு உண்டியல் போடு. ஒரு காணிக்கை நேரத்தில் ஒரு ஆள்
கரெக்டாக ஒரு 10 ரூபாய் எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். காணிக்க அந்த பை வரும்போது 10 ரூபாயும் பழைய நோட்டு இடையில கிழிஞ்சிருக்கு. சர்ச்சுக்கு போட்டுட்டோம்னா எங்கேயாவது பாஸ்டர் மாற்றிப்பார் மொத்தமாக கொடுத்து. அப்போது பின்னாடி இருந்து யாரோ தோளை தட்டி பைசா கொடுக்குறாரு. அது பார்த்தா 500 ரூபா. அப்போ 500 ரூபா பழைய 500 ரூபா. அவனுக்கு ஒரே பிரமிப்பு, நம்ம 10 ரூபா போடுறதுக்கு இவ்வளவு சங்கடப்படுறோமே, இந்த ஆள் 500 ரூபா கொடுக்குறானே. பின்னாடி விரந்து தட்டி கொடுக்குறான். போட்டாச்சு. ஆனால் அவனுக்கு என்னன்னா, ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த முகத்தை பார்க்கணும், கேட்கணும், எப்படியா 500 ரூபா போடுறிய. ஆராதனை முடிஞ்சுது. திருமணம்னா அந்த ஆளை பார்த்தான். அவர் பார்த்து சிரிச்சார். பிரதர் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் காணிக்கே 500 போடுறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சு. அது ஏன் பைசா இல்லை, நீங்கள் பாக்கெட்லேருந்து கை எடுத்துறீங்க, உங்கள் பாக்கெட்லேருந்து விழுந்த 500 ரூபா அது உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? அந்த ஆளுக்கு தலையே சுற்றிருச்சேன். சிலருக்கு அந்த கிவிங் நேச்சர் வர்றதில்லை. ஒரு சர்ச்சுக்கு ரொம்ப நாளாக ஒருத்தன் சர்ச்சுக்கு போனால் பாஸ்டர் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணி பார்த்தா அந்த ஆள் மனம் திரும்பலை, ஞானசானத்துக்கே ஒப்பு கொடுக்கல. ஆனால் பல நாள் தன்னுடைய பர்சனல் ப்ரேயரில் அந்த குறிப்பிட்ட ஆத்மாவுக்காக பின்னாடி தான் அந்த ஆள் உட்காருவான். வாலிபன் மிடில் ஏஜ். எப்படியாவது இவனை ரட்சி ஆண்டவரே, ஞானசானம் எடுக்க வச்சிருங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னென்னா, ஒரு பாக்கெட்டில் 1 ரூபா நாணயம் வச்சுருப்பான், அதை காணிக்கைக்காக வச்சுருப்பான். இந்த பாக்கெட்டில் 1 ரூபா சைஸில் ஒரு கோல்டு காயின் எப்போதும் வச்சுருப்பான். அவனுக்கு அது சென்டிமெண்ட், கையில் வச்சுருப்பான். அன்னைக்கு காணிக்க கொடுக்கும்போது கையை மாற்றி போட்டுட்டான். 1 ரூபாய் போடுறதுக்கு பதிலாக அவனுக்கு மெசேஜ் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, ஆஹா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமே, 1 ரூபாய்க்கு பதிலாக தங்க நாணயத்தை போட்டுட்டோமே உண்டி இல்லை அப்படின்னு அவனுக்கு ஒரே பதஷ்டம். முகம்லாம் வேர்த்துருச்சு. பாஸ்டர் முகத்தை பார்த்தார், நம்ம பிரசங்கம் வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். பாஸ்டர் இப்போ உற்சாகமாக பேசுகிறார். ஏன்னா இந்த ஆள் ரொம்ப நாள் ரசிக்கப்படாதவன், முகமெல்லாம் வெளியில் இருக்குது, வேர்த்துச்சு. அப்போ ஏதோ வசனம் அவனுக்கு கிரியை செய்து கர்த்தர் தொடுறாருன்னு நினச்சிட்டார் பாஸ்டர். இவன் எப்போதுமே பாஸ்டர் ஆமேன்னு சொல்லி முடிச்சு ஆசீர்வாதம் போட்ட உடனே காணாமல் போயிடுவான். ஆனால் அன்னைக்கு பாஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம். அவன் நிற்கிறான். அவன் எதுக்கு நிற்கிறான்? விட்டதை பிடிக்கிறதுக்கு நிற்கிறான். பாஸ்டர் உற்சாகமாயிட்டார். மற்றவங்களெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்குறார், நிற்கிறான். அவன் போகலை இன்னும். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். பாஸ்டருக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பிரசங்கத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறான். நேராக போனார் அவன்கிட்ட. பாஸ்டர்னு வந்தான். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார். பாஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவர் அறிவார், அவர் எல்லாத்தையும் பார்த்துவார். நான் உனக்கு ஜெபிக்கிறேன். பாஸ்டர், இது வேற மாதிரி, எந்த மாதிரி நான் பரவாயில்ல, உன் தப்பை மன்னிக்கிறவர் கர்த்தர், அவர் மன்னிக்கிறதில் வல்லல் வாப்பான்னு சொல். இவர் என்னென்னமோ திரும்பி பேசுகிறார், அவர் பேச விட மாட்டேன்றார். வா உனக்கு ஜெபிப்போம், இன்னைக்கு கர்த்தர் தொட்டார், அவருக்கு நன்றி சொல்லுவோம். டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டான். நான் சொல்கிறத கேளுங்க பாஸ்டர். என்னப்பா? 1 ரூபாவை போகிறதுக்கு பதிலாக கோல்டு காயினை போட்டேன் பாஸ்டர். பாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அடப்பாவி, வேறு தொடப்பட்டான்னு நினச்சா கடைசியில் வேறு மாதிரியில் இருக்கிறான். அவர் வில்லங்கமான பாஸ்டர். காணிக்கு யார் கொடுத்தேன்னு கேட்டார் கர்த்தருக்கு. அவர்கிட்ட போய் கேட்டுக்கன்னு போயிட்டார். இங்க ஆகான் செய்த தவறுல 2வது பெரிய தவறு, சாபத்திட எடுத்தது ஒரு பக்கம். இன்னொன்று, கர்த்தருக்கு போக வேண்டியவைகளை அவன் அபகரித்தான், களவு செய்தான், வஞ்சித்தான். ஆண்டவர் அவன் மேலே பிரியமற்றவராக, எந்த மனுஷனை மன்னிக்கிறவர் தான் கர்த்தர், பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி. ஆனால் இவன் சாபத்தீடு எடுத்தது மாத்திரமல்ல, தேவனுக்குரியவைகளையும் வஞ்சித்தான். 3வது ஒரு காரியம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நீங்கள் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடாலும் சரி புதிய ஏற்பாடாலும் சரி, உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கையிடுகிற போது அவனை மன்னிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் போய் சரண்டர் ஆன உடனே தப்பிதங்களை மன்னிக்கிறார். தாவீது எவ்வளவு பெரிய தவறை செய்தான். தாவீதையும் சவுலையும் 2 பேரையும் ஒரு தராசில வச்சு நிறுத்து, யார் செஞ்ச பாவம் பெரிய பாவம்னு பார்த்தா
யார் செஞ்ச பாவம் பெரிய பாவம்? தாவீது செய்த பாவம் பெரிய பாவம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆகான பார்த்துட்டு வந்துடலாம். ஆகான் என்னெல்லாம் கூடாரத்தில் வச்சிருந்தானா? பாபிலோனிய சால்வை, வெள்ளி சேக்கல், தங்கம் எல்லாத்தையும் பொண்ணெல்லாம் உள்ள வச்சிருந்தான். ஆனால் அந்த அறிக்கையிலே, பாவ அறிக்கையிலே அவன் முழுமையாக அதை செய்யவில்லை. நீங்கள் இதை கூட கூர்ந்து கவனித்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 7:11 பாருங்க. 7:11 பாருங்க. 7:11 வாசிக்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கை மீறினார்கள், சாபத்தீடான எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தார்கள், வஞ்சித்தார்கள், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததுன்னு சொன்னா, இவன் கூடாரத்தில் மறைச்சு வச்சதான் சொன்னா, இஸ் ஓன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் ஆண்டவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? அவன் சரியா சொல்லலப்பா, அவனுடைய பண்டம்பாடிகளுக்குள்ள வச்சிருக்கிறான். ஸ்டஃப், STUF நினைக்கிறேன், ஸ்டஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தை, அதில் இருக்கக்கூடிய அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு பறவையினுடைய உள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தை எடுத்து விட்டு அதை பாடம் செய்து வைக்கிறார்கள்ல, அதற்கு இணையான வார்த்தை அது. ஒரு அரிசியோ பருப்போ வேற ஏதோ ஒரு பொருள் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திற்குள்ளே உள்ளே திணித்து வைப்பது, ஒளிச்சு வைப்பது. இந்த வசனம் சொல்லுகிறது, பண்டம்பாடிகளுக்கு வைத்திருக்கிறார், கூடாரத்தில் மறைச்சு வச்சதில்லை, குழி தோண்டி புதைக்கிறது இல்ல, பண்டம்பாடிகளுக்கு வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய பாவ அறிக்கையில் அவன் உண்மையாக இல்லை. நீங்கள் தப்பிதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டால் உள்ளபடி மனதில் இருக்கிறபடி அப்படியே சரண்டர் ஆயிருங்க. ஒருத்தன் மிகப்பெரிய இரட்சகனாக, நியாயாதிபதியாக, மேலானவனாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட மனிதன். அவன் மூலமாக பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவன் தான் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி சிம்சோன். தீர்க்கதரிசி இல்ல, நியாயாதிபதி சிம்சோன். ஆனால் சில பெண்கள் நிமித்தம் வீழ்ந்து போனான். அவனுடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டன. எந்திரத்தை அவன் அரைத்துக் கொண்டிருக்கிறான், மாவரைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது அவனை கொல்லப் போகிற கடைசி நாள். மிகப்பெரிய அரங்கம், 3000 பேர் அமரக்கூடிய அரங்கத்தில் அவன் உள்ளம் வாதிக்கப்பட்டான். அவன் செய்தது தவறு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை மீறியது தவறு. தன் தப்பை உணர்ந்தான். தவறை உணர்ந்து கையிலாக கொடுக்கிற அந்த பிள்ளையாண்டனிடத்தில் கேட்கிறான், இந்த அரங்கத்தை 2 தூண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த 2 தூண்கள் இடத்தில் என்னை கொண்டு செல்வாயா? அந்த பிள்ளையாண்டான் நடத்தி கொண்டு போகிறான். 2 தூண் தான் அந்த அரங்கத்தை தாங்குகிறது. அதன் பக்கத்தில் வந்து நின்றான். ஒரு விபச்சாரம் செய்தவன், பெண்ணால் தீட்டுப்பட்டவன், பிரதிஷ்டையோடு வாழ வேண்டியவன், முற்றிலும் 2 கண்கள் பிடுங்கப்பட்டு பரிதாபமான நிலையில் இருக்கிறவன் உண்மையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தை செய்தான். 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளிலே. இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் ஒரு குட்டி ஜெபம். ஆனா சோ பவர்ஃபுல் பிரேயர். அது ரொம்ப வலிமையான ஜெபம். அது அவன் இழந்த அந்த பெலன், அந்த இழந்த வல்லமை கண் போன சிம்சோன் மேல் இறங்கியது. அவன் ஜெபத்தையே கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்தார் என்றால் உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்ய முடியும். ஆனால் என்ன தேவை? உண்மையான மனம் திரும்புதல் இருக்கிறதா? இப்பொழுது தாவீது சவுலை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். யாரு செய்த பாவம் பெரும் பாவம்? தாவீது செய்தது. ஆனால் பெரிய பாவம் செய்தான் என்று கருதப்படுகிற, நம்மால் கருதப்படுகிற தாவீது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். சின்ன பாவம் என்று கருதப்படுகிற பாவத்தை செய்த சவுல் நிராகரிக்கப்படுகிறான். காரணம் என்ன? சவுலுடைய பாவ அறிக்கையில் உண்மை இல்லை, தாவீதினுடைய பாவ அறிக்கையில் உண்மை இருந்தது. சவுலும் பாவத்தை அறிக்கை செய்தான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் தன்னுடைய பாவத்தை சாமுவேல் இடத்திலே சொல்லுகிறான். அதுவும் உண்மையாக அல்ல. ஜனங்கள் தன்னை மதிக்க வேண்டும், இந்த காரியத்தை சொன்னால் மாத்திரம்தான் சவுல் தன்னோடு வருவான், தான் கனப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த உதட்டினாலே அவன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. 51ஆம் சங்கீதம் மற்றும் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் இவைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து வாசித்து பாருங்கள். குறிப்பாக 51ஆம் சங்கீதத்தின் முழு சங்கீதத்திலும் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் அழுது புலம்புகிறான்.
தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். வசனம் 4 வாசிக்க வேண்டாம். இப்படி இந்த அதிகாரம் முழுக்க நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை நீர் புறக்கணியீர். ஒவ்வொரு வசனமும் அற்புதமான வார்த்தைகள், உள்ள உடைந்து வெளிப்படுகிற வார்த்தைகள். இவன் அங்கீகரிக்கப்பட்டான். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் வீழ்ந்திருந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையான மனமாற்றம், உண்மையான மனமாற்றம். இதை செய்கிற போது நீங்கள் அவிசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்க மாட்டீர்கள், விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பீர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் யூதா செய்தது பெரிய பாவமா, பேதுரு செய்தது பெரிய பாவமா என்று கேட்டால், என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் பேதுரு செய்ததான் பெரிய பாவம். யூதாஸ் ஒரு முத்தம் கொடுத்தான், அவ்வளவுதான். முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் நம்மால் பேதுரு என்ன பண்ணார் தெரியுமா? சபித்தார். சபித்தார்ல நிறைய இருக்குது. நீங்க அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு பெரிய பாராக்கிராப் எழுதலாம். என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்பான். சபித்தான். 3 வருஷம் சாப்பாடு போட்டாலும் சபிக்கிறான், சத்தியம் பண்றான். யூதாஸ் காரியத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் பேதுரு சபித்தான், சத்தியம் பண்ணினான் 3 முறை. யார் அங்கீகரிக்கப்பட்டது? பேதுரு அங்கீகரிக்கப்பட்டான். நிராகரிக்கப்பட்டது யார்? யூதாஸ். ஏன்? யூதாஸ் பாவத்தை அறிக்கையிட்டான். எங்கே? மத்தேயு 27வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே நான் நினைக்கிறேன் 4வது வசனம் நினைக்கின்றேன். குற்றமில்லாத இரத்தத்தை வாசிக்கலாம். பாவம் செய்த எத்தனை வசனம் அது? 4வது வசனம். நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை அறிக்கையிடுகிறான். ஆனால் பேதுரு பாவத்தை அறிக்கையிட்டது போல வசனம் இல்லை. அதே பேஜில், அதே பக்கத்தில் முந்தைய அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், வெளியே போய் மனம் கசந்து அழுதான், மனம் வருந்தி அழுதான். ஜோசப்பஸ் என்ற எபிரேய வரலாற்று ஆசிரியன் தன்னுடைய ஒரு ஆய்வு புத்தகத்திலே பேதுருவை பற்றி எழுதுகிறான். பேதுரு மரிக்கும் போது அவருடைய தேகத்தில், சடலத்தில் இந்த கண்களில் இருந்து கீழே வரைக்கும் ஒரு வடு, ஒரு அச்சு இருந்ததாம், ஒரு வடு இருந்ததாம். ஏன் அப்படின்னு அவர் விளக்குறார். தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் பேதுரு ஒவ்வொரு நாளும் சேவல் கூவுற சத்தம் கேட்டால் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்குமா, சாகிற வரைக்கும். ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, அவர் சொல்லியும் கூட நான் சரியா கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் சொல்லி அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தானா வருமா. அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார் கடைசி வரைக்கும் என்று சொல்கிறார். நினைக்கும் போதுதான் அழுவார். நான் குற்றமில்லாத அந்த தெய்வத்தை நான் சபித்து விட்டேன், சத்தியம் பண்ணினேன் என்று புலம்பி கடைசி வரைக்கும் அவர் அதை நினைத்து அழுததாக அவர் எழுதுகிறார். பைபிள் ஆதாரம் இல்லை, ஆனால் அவர் அழுதார் துவக்கத்தில் இருக்குது, ஆனால் கடைசி வரைக்கும் அழுதார் இல்லை. ஆனால் ஜோசப்பஸ் அப்படி எழுதுகிறான், ஆய்வு நூலில் அப்படி எழுதுகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த உண்மையான மனமாற்றத்தை, உண்மையான மனதின் மாற்றத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டும் கூட ஆகானுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? இப்போ நீங்க யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம். தேவனாகி கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செஞ்ச பாவத்தை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காது என்றான். அப்பா பாவத்தை அறிக்கை எடுப்பா. ஆம், கூடாரத்தில் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னவன் பண்டம்பாடிகளுக்கு இருப்பதை அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவேதான் தேவனுடைய சபைக்கு, ஆலயத்துக்கு வந்து சேர வேண்டிய பொண்ணு வெள்ளி எதையுமே இங்க எடுக்கல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே இடத்துல கற்குவிகளை குவித்தார்கள். அவன் திருடிய, வஞ்சித்த, சாபத்தில் எடுத்துக்கொண்ட அத்தனையும் ஆகான் அவன் வீட்டை சார்ந்த அத்தனை பேரையும் அவள் கல்லறிந்து கொண்டார்கள். அந்த கற்குவியல் இன்று வரை இருக்கிறது. இது அவிசுவாசத்திற்கான அடையாளம். ஒன்று விசுவாசத்திற்கான அடையாளம், மற்றொன்று அவிசுவாசத்திற்கான அடையாளம். ஒரு நாளும் ஒருபோதும் நான் தேவனுக்கு வெறுப்பூட்டுகிற அல்லது தேவன் வெறுத்து ஒதுக்கி தள்ளிய பாவத்தை, சாபத்தை நான் தொடக்கூடாது.
நாம் அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால் நம்மை ஆய்வு செய்து மனம் திரும்ப வேண்டிய பகல் வேளை இது. நாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இன்னும் இந்த பூமியில வாழ்கிறோம். இந்த பூமியில நெருக்கங்கள் நமக்கு உண்டு, பாவ சோதனைகள் உண்டு. பிசாசு எப்படியாகிலும் நம்மை வஞ்சிக்க முற்பட்டு கொண்டே இருப்பான். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தேவன் விரும்பாத பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால், சாபம் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருந்தால், எனக்கு அன்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பரிசுத்தவான்களே, நாம் சாபத்திற்கு விலகி பாவத்துக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோம். நமக்கு தேவன் பரிசுத்தத்தை துவக்கி வைத்து விட்டார். நான் முன்பு சொன்னது போல 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனத்தின்படி நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவால் நமக்கு பரிசுத்தம் துவங்கி இருக்கிறது. இந்த பரிசுத்தம் எப்போ பூரணம் அடையும்? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சங்கீதம் 34:9 சங்கீதக்காரன் தாவீது இப்படி பாடுகிறான்: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை. நமக்கு ஒரு நல்ல பெயரை இங்கே சூட்டுகிறான். நம்ம எல்லாம் யாரு? உண்மையே பரிசுத்தவான்களா, பரிசுத்தவாட்டிகளா? அவரவர் மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் நம்மகிட்ட எவ்வளவு குறைகள் இருந்தாலும் பைபிள் என்னதான் சொல்லுது நம்மளை பார்த்து? ஆண்டவர் என்னதான் சொல்றார்? என் மக்கள், என் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாலும் கரை சேர்ந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு. ஆகவேதான் ஒரு தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் பாடுகிறான்: கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பேரு பரிசுத்தவான்கள், ஆனா என்ன இல்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அந்த வசனத்தை திரும்ப பாருங்க, 9வது வசனம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அப்படின்னா நாம ரொம்ப புனிதமா நினைக்கிறோம் இல்லையா? அந்த கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த கூட்டத்தில் என்ன இல்லை? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தெலுங்கு மொழியில ஒரு பழமொழி இருக்கிறது: பேரு பெத்த పేరు తాగ నీళ్లు లేదు. మీరు అందరికీ తెలుగు తెలుసా? తెలుగులో మాట్లాడతారా? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த பழமொழி ஒன்று என்னுடைய மனதிலே ஆழமாய் பதிவாயிருந்தது. அந்த பழமொழி என்ன சொல்லுகிறது? பேரு பெத்த பேரு தாக நீளு லேது. அப்படின்னா பேரு ரொம்ப பெரிய பேர், பரிசுத்தவான், தேவ பிள்ளை அப்படின்னு பேரு ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு அந்த பழமொழியினுடைய பொருள். பேரு பெத்த பேரு தாக நீளு லேது. நாம் உயர்ந்த ஒரு நிலையிலே அழைக்கப்படுகிறோம், பேசப்படுகிறோம். நாம் தேவனுடைய மக்கள் என்ற அந்த எண்ணம் நமக்கு வலுத்து இருக்கிறது. ஆனால் அவர் விரும்புகிற விதத்தில் அவருக்கு பயந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி இந்த பகல் வேளையில். இந்த பரிசுத்தத்தில் நாம் பூரணப்படுவது எதன் ஊடாக என்றால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அத்தியாயம் 1 வசனத்தின் கூற்றுப்படி பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்துங்கள். உங்க மனசுல பரிசுத்தம் துவங்கியாச்சு. என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரால் முழுகி ஞானசானம் எடுத்து ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் அங்க வைத்தீர்களோ, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கு உங்களுக்குள் பரிசுத்தம் துவங்கிவிட்டது. இந்த பரிசுத்தம் எங்கே ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆகும்? எப்படி பெர்ஃபெக்ஷன் ஆகும்? எப்படி பூரணப்படும் என்று சொன்னால், தெய்வ பயத்தோடு நாம் வாழும்போது. என்னை ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், என்னை ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 15:3 ஞானி சாலமோன் சொல்லுகிறான்: கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து தீயோரை நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது. சங்கீதம் 11, சங்கீதம் 14, சங்கீதம் 115 புத்தகங்களை வாசித்து பார்க்கிற போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். அதுல உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆக நாம் இன்னும் தெய்வ பயத்தோடு வாழ்கிற போது அந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய அந்த பாதைகளிலே நடைபோட முடியும். பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் மிக மோசமான ஒன்று.
இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் பரிசுத்தத்துக்கு எதிராகவே வடிவமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாத்தானால். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால் தான். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. கடலுக்கு சென்று வாரம் 10 நாள் நேரம் செலவு செய்து வலை வீசி மீன்களை பிடித்து கொண்டு வந்து அந்த மீன்களை நாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். அந்த மீன் எங்கே வளர்ந்தது, எங்கே அதனுடைய ஜனனம், எங்கே அது பரிணாமம் அடைந்தது என்றால் உப்பு நிறைந்த ஜலத்தில், உப்பு நிறைந்த அந்த சமுத்திரத்தின் நீரிலே அதனுடைய ஜனனம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய பெருக்கம். ஆனால் அந்த மச்சத்தை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து உப்பு நிறைஞ்ச ஜலத்தில் தானே இது வந்ததுன்னு சொல்லி உப்பு போடாமல் சமைக்க முடியுமா? வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அந்த மீனை நல்லா உரசி எடுத்து வெட்டி எடுத்து அதில் உப்பு போட்டு மசாலா போட்டால் தான் அது வாய்க்கு ருசியாக இருக்கும். அது சமுத்திரத்திலிருந்து கொண்டு வந்ததுனால உப்பு நிறைந்ததா இருக்கும்னா இல்லை. என்ன விந்தை பாருங்கள். உப்பு நீரிலே ஜனனம், உப்பு நீர் தான் அது ஆகாரம். உப்பு நீரில் வளர்கிற அந்த மச்சத்துக்குள்ளே உப்பு இல்லை. அதுபோலதான் பாவம் நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் அந்த மச்சத்தை போல சுத்தமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார். திருச்சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்க வேண்டும். விசுவாசத்திற்கு அடையாளமாக இந்த சமூகத்தில் உயர்ந்திருக்க வேண்டும். ஒரு ஜனம் தேவனுக்கு இருக்கிறது. அந்த ஜனம் தேவனுக்காக வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சபை என்பதற்கு சர்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்றோம். அந்த சர்ச்சினுடைய கிரேக்க வார்த்தை எக்லீசியா. எக்லீசியாவினுடைய வினைச்சொல் எக்காலியோ. எக்காலியோ என்று சொன்னால் டு கால் அவுட், வெளியே அழைக்கப்படுகிற ஒரு சமூகம், வெளியே அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தனக்காக, தன்னுடைய நாம மகிமைக்காக வெளியே அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம், அதுதான் சபை. Church is not the biggest building, biggest congregation. அதுவல்ல சபை. உண்மையாக ஆத்மார்த்தமாக மனதிலே இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழும்படி தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் தேவனுடைய பார்வையில் மனவாட்டி சபை. நாம் மனவாட்டி சபையாக இருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி சபைகள். ஒரு ஜனம் இருக்கிறது, அது ஜாதிகளோடு கலவாது, அது தனியே வாசமாயிருக்கும். பிழையாம் என்ற மனிதன் சொல்லுகிற வாக்கு 23:9 எண்ணாகமத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. ஒரு ஜனம் ஒன்று இருக்கிறது, அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாது, அது தனியே வாசமாயிருக்கும். கண்மலையின் உச்சியிலே அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவர்களை கண்டேன். ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கும். நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கும் போது வாருங்களேன், பேதுருவுடைய பிரசங்கத்தில், அந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் அவர் என்ன சொல்லுகிறார்? மாறுபாடுள்ள 40 வசனம் நினைக்கிறேன், 2:40, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். பவுல் கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் இறுதியிலே 16-17 வசனங்களிலே எழுதுகிற போது அந்த இருளிலிருந்து அவர்களை பிரிந்து வரும்படி சொல்லுகிறார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது? நீங்க அவர் நடுவிலிருந்து பிரிந்து சென்றால் நான் உங்களை குமாரரும் குமார்த்திகளுமாக நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவருக்காக பிரத்யேகமான ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஆண்டவருக்காக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இது ரொம்ப கடினமான பாதையை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிதான பாதை தான். ஆண்டவர்களோடு இருக்கும் பட்சத்தில் நீங்களுடைய சத்தியத்தின்படி நடக்க, அவருடைய வார்த்தையின்படி நடக்க, வேத பிரமாணத்தின்படி நடக்க, புதிய ஏற்பாட்டு உபதேசத்தின்படி வைராக்கியமாய் ஜீவிக்க அவர் நம்மை பலப்படுத்துவார். நாமலா இந்த பரிசுத்த பாதையை எடுக்க முடியாது. அவர் தான் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். உண்மையை வாழும்படி நம்மை ஊக்கப்படுத்துகிறார் அவரே. நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நேற்றைக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொன்ன என்னுடைய பெற்றோருக்கு நான் 8வது மகனாக பிறந்தேன். நான் இப்படி வந்து பேசுவதெல்லாம்
மனுஷிகம் கிடையாது. ஏதோ பயிற்சி எடுத்துட்டு வந்துலாம் பேச முடியாது, யாரும் சொல்லிக் கொடுத்து பேச முடியாது. நம்ம இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொரு முறையும் நான் தேவ வார்த்தைகளை சொல்லுகிற போது, பிரசங்கிக்கிற வாய்ப்பு கிடைக்கிற போது, நான் என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். கடவுள் இல்லை என்று நான் என் தகப்பனாரை போல போய்விடாமல், உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய திவ்ய வசனத்திற்காக எஞ்சிய காலத்தை செலவு செய்வதற்கு எனக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று என்னுடைய மனசில் பெருமிதம் அடைவதுண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை விட பல மடங்கு மக்கள் திருச்சபைக்கு வெளியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத மிக பெரும் பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைத்திருக்கிறது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். நான் அவிசுவாசத்திற்கு அடையாளமாக ஒரு நாளும் இருக்க போகிறதில்லை, விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்க போகிறேன். எல்லார் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சொல்லலாம் சேர்ந்து. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. 3 நாள் பிரசங்கம். இரவு பகல் அமர்ந்து செய்தி கேட்ட மக்களை பசியோடு அனுப்ப விரும்பாத இயேசு 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், ஸ்திரீகள் எத்தனை பேரோ பிள்ளைகள் எத்தனை பேரோ புசிக்க கொடுத்தார், திருப்தியாக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்வுக்கு பிறகு யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இது இருக்கிறது. நிகழ்வுக்கு பிறகு இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் மிகுதியாயிருந்தது. இயேசு அவர்களுக்கு ஆழமான செய்திகளை பேச துவங்கினார். செய்திகளை கேட்டுக்கொண்டே வந்த திரள் கூட்டத்துக்கு மக்கள் அந்த வார்த்தை கேட்டபோது சொன்ன வார்த்தை 6:60 நினைக்கின்றேன், இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள். 666 யோவான் 6:66 666. அந்த 666 என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்நேரம் முதல் அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அந்த பின்வாங்கி போன வசனமே 666 இருக்கு பாருங்க. பின்வாங்கி போனார்கள். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? சீடர்கள் சார்பாக பேதுரு சொன்னார், ஐயா, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, வாழ்வு தரும் வாக்கு உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் எங்கே செல்வோம்?
நாம் அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா, இந்த உலகத்தில் விசுவாசத்திற்காக நான் பின்னோக்கி பாராமல் முன்னோக்கி நடப்பேன். என் கண் முன்னே சிலுவை இருக்கும், உலகம் எனக்கு பின்னே செல்லும்.